லக்ஷ்மி, என்ன நடந்து கொண்டு இருப்பதாக பார்க்குறீங்க? இந்த அதிமுக பாஜக ரெண்டுலேயுமே சந்திப்புக்கு பிறகு, திரு அமித்ஷா அவர்களை சந்தித்த பிறகு நடக்கக்கூடிய மாற்றங்கள் அல்லது நடந்து கொண்டிருக்கக்கூடிய விஷயங்கள் அப்படின்னு எப்படி புரிஞ்சுக்கணும் அந்த விஷயங்கள்? ஒன்று மட்டும் உறுதியாக தெரிகிறது. அதிமுக பாரதிய ஜனதா கட்சி கூட்டணி விரைவில் அது அனௌன்ஸ் பண்ணிடுவாங்க அப்படின்னு தான் தோணுது. இப்போ ஒரு மாதத்துக்கு இடையில இல்லைனாலும் க்ளோஸ் டு எலெக்ஷன்ஸ் அதிமுக பாரதிய ஜனதா கட்சி கூட்டணி அப்படின்ற அறிவிப்பு வெளியாகவும் தெரியுது. ஆனால் இதில் ரெண்டு தரப்புக்குமே சில கண்டிஷன்ஸ் இருக்குது. அந்த கண்டிஷன்ஸை ஒருத்தருக்கு ஒருத்தர் மீட் பண்ணணும் அப்படின்னு நினைக்கிறாங்க. அது எந்த அளவுக்கு சாத்தியப்படும் அப்படின்னு தெரியல. அதிமுக என்ன கண்டிஷன்ஸ்னு யாரும் ஒன்றும் வெளிப்படையாக இன்னும் அறிவிக்கப்படாதபோது வெளிப்படையாக எதுவுமே செய்தியாக வெளியில வரல. ஆனால் நான் கேள்விப்பட்ட வரைக்கும் பாரதிய ஜனதா கட்சியை பொறுத்த வரைக்கும் அவங்களுக்கு சில டிமாண்ட்ஸ் இருக்கு. அந்த டிமாண்ட் என்னன்னா, ஏற்கனவே கட்சியிலிருந்து அதிமுகவிலிருந்து வெளியேறியவர்களை மீண்டும் கட்சிக்குள்ளாக இணைத்து கொள்ள வேண்டும் அப்படின்றது அவங்களோட ஒரு மிகப்பெரிய டிமாண்ட். அது போக அவங்களுக்கு யுனைடெட் ஏடிஎம்கே, அதாவது ஆனால் டிடிவி அதுக்குள்ள வருவாரான்னு எனக்கு தெரியல. தனியாக ஒரு கட்சி நடத்திக்கிட்டு இருக்காருன்ற போது மீண்டும் ஓபிஎஸ், சசிகலா போன்றவர்களை இணைத்து கொள்ள வேண்டும் அப்படின்ற ஒரு கண்டிஷனை பிஜேபி முன்வைக்கிறாங்க அப்படின்னு நான் புரிஞ்சுக்கிறேன். இன்னொன்று அதிமுக தரப்பிலிருந்து வைக்கப்பட்ட ஒரு கோரிக்கை இல்லை அவங்களோட கண்டிஷன் என்ன அப்படின்னா, மாநில தலைமையை நீங்கள் மாற்ற வேண்டும். ஏன்னா மாநில தலைமை மாநில தலைமை தான் அந்த 2023 அதிமுக பாஜக கூட்டணியிலிருந்து, அதாவது தேசிய ஜனநாயக கூட்டணியிலிருந்து வெளியேறுவதற்கான ஒரு காரணம் அப்படின்ற ஒரு நம்பிக்கை இல்லது அதுதான் உண்மை அப்படின்ற மாதிரியான செய்தி எல்லா இடத்துலையுமே இருக்கு. அதைத்தான் அதிமுகவில் இருக்கக்கூடியவர்களும் சொல்றாங்க. அதனால மாநில தலைமையை மாற்ற வேண்டும் அப்படிங்கிற ஒரு கோரிக்கை வைக்கப்பட்டதாகவும் சொல்லப்படுது. இதற்கு பிறகு இந்த ரெண்டுலையுமே கூட்டணி அப்படின்னு வந்தாலும் இது ஒவ்வொரு கட்சியினுடைய உட்கட்சி பிரச்சனை. அப்ப அதிமுகவோட உட்கட்சி பிரச்சனை பாஜகவோ அல்லது பாஜகவோட உட்கட்சி பிரச்சனை அதிமுகவோ எப்படி சொல்ல முடியும்? அதாவது அலையன்ஸ்குள்ள வரும்போது சில சிக்கல்களை அயன் அவுட் பண்ணிக்கிட்டா, இன்ட்ரா பார்ட்டி ஃபியூடா இருந்தாலும் இல்ல இன்டர் பார்ட்டி ஃபியூடா இருந்தாலுமே அதை அயன் அவுட் பண்ணிக்கிட்டா ரெண்டு பேருக்குமே அது சௌகரியமான, அதாவது ஒரு ஸ்மூத்தான ஒரு அலையன்ஸா இங்க தமிழ்நாட்டில் இருக்கும் அப்படின்றது ரெண்டு தரப்புல இருக்கக்கூடிய நம்பிக்கை.